கொடையிலே இலை பாட்டி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. நல்ல வெயில் களைப்பாக இருக்கின்றது என்று வள்ளல் பெருமான் இறைவனை நினைக்கும் பொழுது அங்கு ஜீவசக்தி, நாங்கள் சுவாசிக்கின்ற வாயு சக்தி அந்த சிதாகாசத்திலே தொழிற்பட்டு அங்கு முதலிலே அருளொளி அணுக்கள் உருவாகி அந்த அருளொளி அணுக்கள் அடுத்த நிலையிலே நீராக பக்குவம் அடைகின்றன. அந்த நீர் பகர உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே இருக்கின்ற பகருடைய குழியிலே அந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்க அந்த பொன் ஒளியும் அந்த நீருக்கு மேற்பக்கத்திலே தங்குகின்றது. இதைத்தான் கொடிய அனுபவமாக பேசினார். 3/4 பங்கு நீரும் 1/4 பங்கு பொன்னொழியும் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதனுடைய அடையாளமாகத்தான் சித்திவளாக திருமாளிகையிலே பெருமான் அந்த இயற்கையான உண்மையான மக்களுக்கு உண்மை விளங்கக்கூடிய கொடியை ஏற்றினார். ஆனால் நாங்கள் ஏற்றி போட்டு அவலை சாப்பிட்டு வருகின்றோம். அதான் அங்க நடக்கின்றது. அப்ப எங்களுக்கு எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருந்து எங்களுக்குள்ள இருக்கு. அதான் முதல் நாங்கள் தெளிய வேண்டிய இடம். அந்த மருந்து அருள் மருந்து என்றால் உண்மையில இந்த பஞ்சபூதங்களினாலே தான் இந்த உலகமும் இந்த உடம்பும் ஆக்கப்பட்டிருக்கு. இப்ப கண்ணுக்கு தருகின்ற தூல நிலையிலே இருந்து நாங்கள் பஞ்சபூத ஆற்றலை இந்த கலங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே இந்த உடம்பு ஒரு மனித பிறவி தரப்பட்டனுடைய நோக்கம் அகத்திலே இருக்கின்ற பஞ்சபூத சக்தியை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அது திருவருப்பா வலியுறுத்தி பேசும். அப்ப உண்மையான நீர் எங்களுக்குள்ளே இருக்கு. இதை நினைக்கும் பொழுது எங்களுடைய நாவிலே அந்த நீர் சொரிய வேண்டுமே. அந்த சிதாகாசத்தை இறைவனை நாங்கள் நம்முடைய ஜீவசக்தி தீண்ட வேண்டும். அதான் உண்மை, அதான் முறை. என்னால் நாங்கள் மேல் நோக்கித்தான் இறைவனை சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். இறைவனை புறத்திலே எங்கும் காண முடியாது. ஒவ்வொரு மனித பிறவி எடுத்த ஆன்மாவும் அகத்திலே இறைவனை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ளலாமே இல்லாது கண்களினாலேயோ வரும் எந்த வகையினாலேயோ அறிய முடியாது. அப்ப அனுபவம் தான் இறை என்பது. அனுபவம் தான்.